ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதை பற்றி யோசிக்காம இந்த சாயப்பா உனக்கு நல்லது செய்வேன், நல்லது தருவேன்னு நம்பிதானே என் கைகளை தொட்டாய். நிச்சயமா நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒன்னதான் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கேன். இப்போ உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை மனமகிழ்வோடு ஏற்றுக்கோ. இந்த வாழ்க்கையில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ, என்ன சாதிக்க முடியுமோ அதை செஞ்சு நீ யாருன்றதை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த விஷயங்களையெல்லாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள நீ தயாராயிட்டா, இனி எனக்கு வேண்டுவது என்ன, நடக்க வேண்டுவது என்ன என்பதை நான் பார்த்துக்குவேன் செல்லமே. என்னதான் உன் வாழ்க்கையில் நடந்தாலும், அடுத்தவங்க என்னை பற்றி என்னதான் சொன்னாலும் அதை பெருசாக நினச்சிக்காம கோபப்படாமல் திறம் தாழ்த்திப்போ. ஏன்னா நீ பணிவோடு துணிவு கொண்டால் உன்னுடைய பணிவு நிச்சயமாக உன்னை சிறப்பாக வாழ வைக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்களும் தேடி அலைஞ்ச விஷயங்களும் இப்போது தானாகவே உன்னை தேடி வந்து சேரப்போகுது. பணிவும் பொறுமையும் நிதானமும் உன் மனசில் இருக்கும்படி உனக்கான நல்லதையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த சாயப்பா நான் வந்திருக்கேன். தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டினா அதன் மூலமாக எந்த செயலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உன் செயல்களை மட்டும் சிறப்பாக செய்ய பழகு. கவலைப்படுவதை இப்போதே விட்டுவிடேன் செல்லமே. மனிதர்கள்னாலே தவறு செய்வது என்பது சகஜமான விஷயம்தான். நீ தவறு செஞ்சுட்டா அதை யார்கிட்டையும் மறைக்க வேணாம். அதே போல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்ச நல்லது செஞ்சினா நான் தான் செஞ்சேன்னு அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். கோபம் வரும்போது பேசாமல் பொறுமையாய் வாயை மூடிக்கிட்டு இருந்தது என் செல்லமே. அதே போல் நீ சந்தோஷமாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் அந்த சந்தோஷத்தில் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்து அப்புறமா அவதிப்படாதே. அதே போல் துன்ப காலத்தில், உன்னுடைய கஷ்ட காலத்தில் யாரோ ஏதோ சொல்ல போய் அதை நீ தவறாக எடுத்துக்கிட்டு அவங்க இப்படி நீ எடை போடவும் வேண்டாம். நீ சந்தோஷமாக இருக்கும்போது அடுத்தவங்க எப்படி நம்ம கூட வந்து சேர முடியும்? நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம இன்பமாக வாழ்கிறோன்னு உன்னுடைய இன்ப காலத்திலும் சந்தோஷமான காலத்திலும் யாரையும் ஒதுக்கி வைக்காமல் எப்போதும் எல்லாரையும் உன்னுடனேயே சேர்த்து வச்சுக்க பழகு. அடுத்தவரை ஏமாற்றியோ கேலி செய்தோ சிரிக்க வேண்டாம் என் செல்லமே. அதே போல் சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி வாக்கு கொடுக்க வேணாம்னு சொன்னேனோ, அதே போல தான் ஆத்திரத்தில் இருக்கும்போதும் கோபத்தில் இருக்கும்போதும் நீ எந்த முடிவையும் எடுக்கவும் கூடாது. இது எல்லாமே தப்பாய் போகக்கூடிய விஷயங்கள். நல்லது செஞ்சால் அதை எப்போதும் மறந்துடு. ஆனால் அடுத்தவங்க உனக்கு நல்லது செஞ்சால் அதை நன்றியுணர்ச்சியோடு திரும்ப செய். வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த எல்லாருமே தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். எல்லா மனிதர்களுக்கும் கற்றல் என்பது உணவு உண்பதை போலதான். நீ எவ்வளவு சாப்பிட்றங்கிறது பெரிய விஷயமே இல்லை, நீ எவ்வளவு ஜீரணிக்கிறாய் என்பது தானே முக்கியம். அதே போல தான் நீ எவ்வளவு கற்றுக்கிறன்றது முக்கியம் இல்லை, நீ கற்றுக்கிட்ட விஷயங்களை எவ்வளவு தூரம் உன் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். நீ வாழ்க்கையில் தினமும் ஒருத்தரை சந்திக்கிற, அதில் ஒரு சிலரும் கூட உறவாக இருப்பாங்க, நட்பாக இருப்பாங்க. ஒரு சிலர் உன்னை ஏமாத்திருப்பாங்க, துரோகம் செஞ்சுருப்பாங்க. ஒரு சிலர் உனக்கே கஷ்டத்தை கொடுத்து சோதிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் அவர்கள் தேவைக்காக உன்னை பயன்படுத்தியிருப்பார்கள். ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சிலர் பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுன்றதை உனக்கே புரிய வச்சுருப்பாங்க. ஆக மொத்தத்தில் அடுத்தவன் செஞ்சதில் நல்லதை விட கெட்டது நிறைய இருக்கா? இருந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். அவங்க நீ சிறந்த மனிதனாக மாறுவதற்கு காரணமாக இருப்பவர்கள். அவர்கள் செய்த நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தானே நீ எப்படிப்பட்ட கெட்ட ஆளாக இருந்துடக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்திடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாதுன்ற எண்ணத்தை உனக்கு புரிய வச்சது. நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைச்சதால உன்னை கூழாங்கல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ கூழாங்கல் கிடையாது, நீ சீக்கிரமே வைரமான ஆள்தான் என்பதை எல்லாருக்கும் நான் புரிய வைப்பேன். உன்னுடைய மதிப்பு என்பது உன்னை மட்டும் சார்ந்தது கிடையாது, நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததாக இருப்பதால் தானே உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை அலட்சியமாக நினச்சிட்டாங்க. இனிமேலாவது நீ என்னுடைய வைரப்பிள்ளை, நீ யாருக்கும் எதற்கும் ஒப்பாக மாட்டாய். உனக்குள்ள நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் நல்ல எண்ணமும் நிறைய இருக்குன்றத அடுத்தவங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். அதற்கேற்றாற் போல உன்னுடைய செயல்களையும் நீ சிறப்பாக வச்சுக்கோ. இப்போ உள்ள மனிதர்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் நினைக்கிறாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னை பெற்றவங்களுக்கு நான் செஞ்சேன், இப்போ நான் வளர்ந்த பிறகு நான் பெற்ற பிள்ளைகளுக்கு நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எப்போ தான் ஓய்வு எடுக்கிறது, என்னை யாரு தான் வச்சு பாதுகாத்துக்கிறது, என்னை யாரு தான் வச்சு வேலை செய்கிறதுன்ற வார்த்தைகள் இப்போதுள்ள பெற்றவர்களிடம் நிறைய இருக்குது. என் அன்பு பிள்ளையே, உன் அப்பா சாயப்பா நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. உனக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக சகல செல்வங்களையும் உனக்கு கொடுத்து வாழ வைக்க நான் இருக்கேன். நீ எப்போதும் உன் குடும்பத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்.
உன்னை பெற்றவர்களை உன் பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவங்கள அன்பா பாசமாக பார்த்துக்கணும். இளமையில் எல்லாரும் தவறு செய்கிறவங்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு வயசுக்கு பிறகு அனுபவம் வருகிறது தானே, அதற்கேற்றால் போல நீயும் நல்லபடியாக நடந்துக்கோ.